वैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् सान्द्रानन्दावबोधात्मकमनुपमिदं कालदेशावधिभ्यां निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावत् भाति साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानाम् अग्रे पश्यामि तेजो निबिडतरकला यावली लोभनीयं पीयूषाप्लावितोऽहं तदनु तदुतरे दिव्यकैशोरवेशं तारुण्यारम्भरम्यं परमसुखरसास्वाद रोमाञ्चिताङ्गैः आवीतं नारदाद्यैः विलसदुपनिषत्सुन्दरी मण्डलैश्च बाहुद्वन्द्वेन रत्नोज्ज्वलवलयभृता शोणपाणिप्रवाळेनोपाता वेणुनाळीं प्रसृतनखमयूकाङ्गुलीं सङ्गसारां कृत्वा वक्त्रारविन्दे सुमधुरविकसदरागमुद्भाव्यमानैः शब्दब्रह्मामृतैः त्वं शिशिरितभुवनैः सिञ्च सिञ्च मे कर्णवीथीं योगीन्द्राणां त्वदङ्गेष्वधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्षद्युतरुकिसलयं नाथ ते पादमूलं नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णा कारुण्यसिन्धो कृष्णा कारुण्यसिन्धो ओ कृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्दसन्दोहलक्ष्मी अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेतः स्तोत्रं चैतत्सहस्रोत्तरमधिकरतरं त्वत्प्रसादाय भूयात् द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषस्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैरिहमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यम् ஆயுராரோக்கிய சௌக்கியம். ஸ்ரீயப்பதியான பகவானுடைய
பரமானுகிரக விசேஷத்தினால் புருஷோத்தம க்ஷேத்திரமான புரி க்ஷேத்திரத்திலே நாம் அனுபவிக்கக்கூடிய தினம் 4ஆம் நாள். இந்த 4வது நாளில் 98வது தசகத்தின் பிராரம்பம். யஸ்மின் ஏதத்விபாதம் யத இதமபவத்வத்யேன சேதம் யயேதத் யோஸ்மாத் உத்தீர்ணரூபः கலு சகலமிதம் பாசிதம் யஸ்ய பாசா யோ வாசாம் தூரதூரே புனரபி மனசாம் யஸ்ய தேவா முனீந்திராः நோ வித்யுஹு தத்வரூபம் கினு புனரபரே கிருஷ்ண தஸ்மை நமஸ்தே. இந்த தசகத்துக்கு ஒரு வழக்கம் உண்டு. என்னன்னா, இந்த 98வது தசகத்துக்கு மட்டும் ஒவ்வொரு ஸ்லோகமும் ஆன பிறகு ஒரு நமஸ்காரம் பண்ணுறது ஒரு வழக்கம். அதனால் நீங்கள் இருக்கிற இடத்துலையே இருந்தபடி ரொம்ப நகர்ந்து பண்ண இங்கே இடம் இல்லை. அதனால் இருக்கிற இடத்துலேருந்தே நீங்கள் வந்து 2 கையும் கூப்பி நமஸ்காரம் பண்ணலாம். ஒரு ஸ்லோகமும் ஆன பிறகு நான் மறுபடியும் இது முன்னாடி சொல்லியிருக்கணும்னா, இது நமஸ்கார தசகம்னு பேர் இந்த இந்த பகுதிக்கு, இந்த தசகத்துக்கு. யஸ்மின் ஏதத்விபாதம் யத இதமபவத்யேன சேதம் யயேதத் யோஸ்மாத் உத்தீர்ணரூபः கலு சகலமிதம் பாசிதம் யஸ்ய பாசா யோ வாசாம் தூரதூரே புனரபி மனசாம் யஸ்ய தேவா முனீந்திராः நோ வித்யுஹு தத்வரூபம் கிமு புனரபரே கிருஷ்ண தஸ்மை நமஸ்தே. இந்த தசகத்துக்கு பெருமை பொதுவாக பெரியவர்கள் சொல்லி கேள்வி என்னன்னா, 97வது தசகம் வரைக்கும் வலியோட தசகங்களை சாதிச்சுன்னு வந்தார் பட்டத்ரீள். இந்த 98வது தசகத்தில் அவர் இந்த ஸ்லோகத்தை முடிக்கும்போது அவரே நமஸ்காரம் பண்ணாராம். அதனால தான் அந்த மண்டபத்துக்கே நமஸ்கார மண்டபம்னு பேர். அந்த நமஸ்காரம் பண்ண பிறகுதான் அவருக்கு அப்போ தான் தெரிய வந்தது, ஓஹோ நமக்கு அந்த வாதரோகம் தீர்ந்துடுத்துன்னு. அதனால் இந்த 98வது தசகத்துக்கு நமஸ்கார தசகம்னு பேர். ஆனாலும் பொதுவாக எல்லா தசகங்கள்லையும் சொல்கிறபடி ரோகத்தை போக்குன்னு இந்த தசகத்தின் முடிவிலையும் சொல்லுவர், 99வது தசகத்தின் முடிவிலையும் சொல்லுவர். 100வது தசகத்தில் அந்த வார்த்தையை சொல்லாமல் ஆயுராரோக்கிய சௌக்கியம்னு முடிச்சுட்டார். அதனால் இந்த 98வது தசகம் முதல் ஸ்லோகத்தின் பதபதார்த்தத்துக்கு போகலாம். ஹே கிருஷ்ண, ஹே கிருஷ்ண பகவானே, யஸ்மின் ஏதத் விபாதம், எவனிடத்தில் இந்த உலகானது மேலே இருக்கோ, அதாவது விபாதம் அதாவது மூடப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யதஹா இதம் அபவத், எவன்கிட்டேன்னு இந்த உலகம் வந்திருக்கோ, ஏனச்ச இதம் எவனுக்குள்ள இது உள்ள போய் லயிக்கிறதோ, யஹா யத் யஹா ஏதத் அந்த உலகமானது. இது அப்படியே ஒரு உபனிஷத் வாக்கியம். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி அப்படின்னு ஒரு உபனிஷத் வாக்கியம் இருக்கு. எவன்கிட்டேன்னு இந்த உலகம் தோன்றியதோ, எவன் இந்த உலகத்தை ரட்சிக்கின்றானோ, எவனுடைய இடத்தில் சென்று இந்த உலகம் லயிக்கின்றதோ அவனை அப்படின்னு உபனிஷத் சொல்றதா. அப்படியே உபனிஷத் வாக்கியத்தை கோட் பண்ணியிருக்கார். இது அந்த மாதிரி பண்ணலாமா? பேட்டன்ட் ப்ராப்ளம்லாம் வராதா? இல்லையா? இப்போ வந்து ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லேருந்து எடுத்து ஒரு சீரீஸை காப்பி பண்ணால் காப்பிரைட் ப்ராப்ளம் வராதா? இல்லாட்டா வேறு ஏதாவது ஒரு ஹாலிவுட் மூவிலேருந்து எடுத்து காப்பி பண்ணால் வராதான்னு கேட்டால், உபனிஷத்துக்கு என்ன பெரிய பெருமைன்னா, ரிஷிகள் அந்த மாதிரி எதுவுமே வச்சுக்கல. இந்த பேட்டன்ட்டு காப்பிரைட்டு, நான் கம்போஸ் பண்ண பாட்டை இவர் பாடினா இவர் மேலே வழக்கு போடுவேன், அவர் பாடின பாட்டை இவர் கம்போஸ் பண்ணி போட்டால் ஒரு வழக்கு போடுவேன். இதெல்லாம் நம்ம எழுதினது யாரோ, இசையுடைய ராகங்கள்லாம் கொடுத்தது ரிஷிகள். அந்த ராகத்தை எடுத்து இந்த லிரிக்ஸ் எடுத்து கம்போஸ் பண்ண உடனே இவர் பாடினா கேஸ் போடுவேன்னு சொல்லக்கூடிய கலியில் ரிஷிகள் அவாவா எழுதி வச்சுட்டு போயிட்டா, யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் எடுத்துக்குங்கன்னு விட்டா, இவர் அப்படியே எடுத்துட்டார். அதனால் அப்படியே இது உபனிஷத் வாக்கியம். இதுக்கு எங்கேயாவது ப்ரிசிடென்ட் இருக்கா? பொதுவாக இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது ஹைகோர்ட்லேயும் சரி சுப்ரீம் கோர்ட்லேயும் சரி என்ன பண்ணிவிடுவான்னா, ஜட்ஜஸ் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது இதே மாதிரி ஒரு வழக்கு முன்பு வந்திருக்கான்னு பார்ப்பான். ஏன்னா அது வந்துடுச்சுன்னா அவளுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட். ஏன்னா இவா கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்க்கு அது லயிச்சு போயிடுத்துன்னு வச்சுங்கோ, அவள் என்ன சொல்லுவா, அப்போ ஒத்துண்டேள் இல்லையா, இப்போ ஒத்துக்குங்கோ. 1971 பாட்டியாலா ஹைகோர்ட்டில்
SNGPM வர்மா ஒரு இதே மாதிரி ஒரு வழக்கை பார்த்துட்டு கொடுத்தார். அதனால் அதே வழக்கு தான் இப்போ வந்திருக்கு, கொடுக்குறேன்பா. இப்போ நமக்கு அது பிடிக்கலன்னு வச்சுக்கோ, எப்படி அவர் கொடுத்தார், அவரை போய் கேளுங்க, அவர் போயிட்டுருப்பார். எப்போவுமே யாரெல்லாம் நம்ம கோட் பண்ணுறோமோ அவள் போயிட்டான்னு வச்சுக்கோ, நன்னாவே பண்ணலாம். இப்போ ஒரு அம்மையார் இருக்கும்போது நான் அவர்கள் வீட்டுக்கு சென்றேன், நன்னா என்னோட சமரசமாக பேசுவா, எனக்கு காஃபி டீ கொடுப்பான்னு சொல்ல இருக்கும்போது யாரும் வாயை திறக்க மாட்டா. போன பிறகு எல்லாம் சொல்லுவா, டீ சாப்பிட்டேன், காஃபி சாப்பிட்டேன், அடப்பிரதமன் சாப்பிட்டு வந்தேன்பா. அந்த மாதிரி இந்த இடத்துல எங்கேருந்து வேணாலும் எடுத்துக்கலாம். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே. இதுக்கு ஏதாவது வழக்கம் இருக்கான்னு கேட்டால், ஸ்ரீமத் பாகவதத்தின் பிராரம்பத்தில் ஸ்லோகம் என்னென்னா, இந்த இடத்துல ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத் இதரதஸ்சார்த்தே ஸ்வபிஜ்ஞஸ்வராட் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும் ஸ்ரீமத் பாகவதத்தில். ஜன்மாத்யஸ்ய யதோன்வயா, ஜன்மாத்யஸ்ய யதஹான்னு பிரம்மசூத்திரத்தில் ஒரு சூத்திரம் உண்டு. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, சாஸ்திரயோனித்வாத், ஜன்மாத்யஸ்ய யதஹா, இந்த மாதிரி சூத்திரங்கள் வரும். அப்படியே பிரம்மசூத்திர வாக்கியம் ஜன்மாத்யஸ்ய யதஹா, அப்படியே சுகபிரம்மம் ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத் இதரதஸ்சார்த்தே ஸ்வபிஜ்ஞஸ்வராட் அப்படின்னு எழுதிட்டார். பிரம்மசூத்திரத்தில் இருக்கக்கூடிய சூத்திர வாக்கியத்தை எடுத்து ஸ்லோகம் ரச்சனை பண்ணார் சுகபிரம்மம். யதோவா இமானி பூதானி ஜாயந்தேன்னு உபனிஷத் வாக்கியத்தை எடுத்து இவர் சொல்றார், யஸ்மின் ஏதத் விபாதம் யதஹா இதம் அபவத் ஏனச்ச இதம். அப்படியே உபனிஷத் வாக்கியம். எவன்கிட்டேந்து உலகம் தோன்றியதோ, எவன் இந்த உலகத்தை ரட்சிக்கின்றானோ, எவனிடத்தில் சென்று இந்த உலகம் லயிக்குமோ, யஹா ஏதது, அப்பேற்பட்ட அவனே இந்த உலகமாகவும் காட்சி கொடுக்கின்றார். நீ பார்க்கறதெல்லாம் பெருமாள் தான் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்லையா? வாஷ் பேசன் யாரு? பெருமாள் தான். ஞாபகம் வச்சுங்கோ. என்ன சார் வாஷ் பேசன் எப்படி பெருமாளாக இருக்க முடியும்? ஜெகநாதபுரியில் கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் தானே வாஷ் பேசனில் இருக்கார். தோ வி மே நாட் லைக் த ட்ரூத், தட் இஸ் த ட்ரூத். அவர் தான் அந்த வாஷ் பேசன்லேயும் இருக்கார். அப்படின்னா நம்ம அதில் என்னென்னவோ இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை எச்ச துப்பி அது இதெல்லாம் பண்ணுறோமே, அது அவர் மேலே தான் பண்ணுறோமா? இப்போ கருவேப்பிலையா யார் இருக்கா? அவர். இப்போ நமக்குள்ளே யார் இருக்கா? ஓஹோ, இப்போ நமக்குள்ளே இருக்கிறவர், கருவேப்பிலைக்குள்ளே இருக்க அவரை வாஷ்பேசனுக்குள்ளே இருக்கக்கூடிய அவர் மேலே போடுறோம். இந்த கருத்து ஓரளவுக்கு புரியுறதுன்னு வச்சுங்கோ. அப்படின்னா வெடிகுண்டு போடுறவரும் அதை சொல்லிவிடலாம் இல்லையா? எனக்குள்ளே இருக்கக்கூடிய பகவான், வெடிகுண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பகவானை பெருமாளாக இருக்கக்கூடிய பல பேர் மேலே இந்த வெடிகுண்டை போட சொன்னார், சொல்லிடலாம் இல்லையா? இந்த ஞானம் எப்போ வரும்னா, அந்த கருவேப்பிலைக்குள்ளே இருக்கக்கூடிய பகவானை என்னால் உணர முடிஞ்சுதானே. நம்ம என்ன கருவேப்பிலை சாப்பிடும்போது ஆஹா பச்சை மாமலை போல் மேனி என்ன பகவான் காட்சி கொடுக்குறாருன்னா சாப்பிட்றோம், பிடிக்கலேன்னு எடுத்து வைக்கிறோம் இல்லையா? அப்போவே போயிடுத்தே. அதனால் எல்லாத்துலேயும் பகவான் இருக்கார். ஒரு விஷயம் சொல்கிறேன். ரெண்டாவது, இப்போ வாஷ்பேசனில் இருக்கார்னு சொல்லும்போது இன்னொரு கேள்வி வரும். இப்போ அதில் இருக்கக்கூடிய அழுக்கு அவரை ஒட்டாதா? ஒட்டாது. எப்படின்னா, நம்ம எவ்வளவு பிசுக்கு பதார்த்தங்கள் சாப்பிட்டாலும் பாக்கி உடம்புக்கு ஒட்டும், நாக்குக்கு ஒட்டாதா மாதிரி இது அவருக்கு ஒட்டாது. அதனால் அப்பேற்பட்ட பகவான் யஹா ஏதது, இந்த உலகமாக காட்சி கொடுக்கின்றார். உத்தீர்ண ரூபஹா கலு யஸ்மாத் யஹா, எவன் ஒருவன் உலகமாகவும் இருந்து உலகத்திலிருந்து அப்பாற்பட்டும் இருக்கின்றானோ. இப்போ ஜீவாத்மா எங்கே இருக்கு? தேடினாதான் சுவாமி தெரியும். நீங்கள் என்ன சட்டுன்னு எங்கே இருக்குன்னு கேட்டால் நாங்கள் இப்படி இப்படி தேடின்னு இருப்போம். எங்கே இருக்குது ஜீவாத்மா? இங்கே உள்ள இருக்கு. சரி, இப்போ ஜீவாத்மா தான் உடம்பா? ஆனால் உடம்புக்குள்ளே இருக்கு, ஆனால் உடம்புலேருந்து தனிப்பட்டிருக்கு. பெருமாள் உலகமாக இருக்கார், ஆனால் உலகத்திலிருந்து தனிப்பட்டிருக்கார். தனிப்பட்டிருக்காருன்னா, இப்போது தனி குடுத்தனம் போகணும் அப்படின்னா என்ன? அந்த குடும்பத்திலேருந்து பிரிஞ்சு போகணும்னு ஒரு அர்த்தம் இருக்கா? குடும்பத்துக்குள்ளேயே இருந்துட்டு தனியாக இருக்கா மாதிரியும் ஒரு வாய்ப்பு இருக்கே இல்லையா? நம்மளை ரொம்ப இன்வால்வ் பண்ணிக்கலன்னா அந்த கூட்டு குடும்பத்திலையும் தனி குடுத்தனமாக இருக்கலாமே. பெருமாள் நம்மளோட கூட்டு குடுத்தனமாக தனி குடுத்தனமாக இருக்கார். உள்ளே இருக்கார், வெளியில் போல, ஆனால் உள்ளுக்குள்ளே நம்மக்கிட்டேருந்து விடுபட்டிருக்கார், தனியாக இருக்கார். அதுதான் இங்கே யஹா ஏதது உத்தீர்ண ரூபஹா கலு யஸ்மாத் யஹா, உலகமாகவும் இருந்து உலகத்திலிருந்தும் தனிப்பெற்று இருக்கின்றான். யஸ்ய பாசா இதம் சகலம், எவனால் இந்த உலகம் முழுக்கவும் பளபள படைஞ்சிருக்கோ. இப்போது பூமி இப்படி சுத்தாது, இப்படி சுத்தும். ஒரு 23.5 ஆங்கிள், அந்த ஆக்சில் தான் இப்படி அது சுத்தும். சுற்றும்போது அது தன்னையும் சுற்றிக்கும், பூமி சூரியனையும் சுற்றி வரும்.
யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம பெருமாளை பிரதட்சிணம் பண்ணும்போது நம்ம மட்டும்தான் பண்ணுறோம். இப்போ நம்மளும் சுற்றிகிட்டே பிரதட்சிணம் பண்ணோம்னு வச்சுக்கோ, பம்பரம் மாதிரி. அந்த மாதிரி தான் பூமி சுற்றுறது. இப்போ பூமி சுற்றும் போது என்ன ஆகுது, இப்போ பூமி இப்படி வச்சுட்டேன்னா நடுவில் ஒரு ஒரு நமக்கு புரியறதுக்காக ஒரு லைன் வரைஞ்சிருக்கா, அதுக்கு ஈக்குவேட்டார்னு பேர். அந்த ஈக்குவேட்டாரை அப்படியே இப்போ பூமி இப்படி தானே இருக்குது. அப்போ ஈக்குவேட்டார் இந்த பக்கமாக இருக்குதுன்னு வச்சுங்கோ, வளையல் இப்படி இருக்குதுன்னு வச்சுங்கோ. அப்போ மேல் பகுதியெல்லாம் இந்த வடக்கு ஹெமிஸ்பியர், நார்தர்ன் ஹெமிஸ்பியர்னு சொல்கிறோம். சதர்ன் ஹெமிஸ்பியருங்கிறது கீழே. நம்ம கிட்டத்தட்ட இருக்கிறது முழுக்க முழுக்க நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் தான். இப்போ ஆஃப்ரிக்கா எடுத்துட்டேன்னா மேலேயும் இருக்குது கீழேயும் இருக்குது. அதுக்கு நடுவில் இன்னும் என்ன புரியணுங்கிறதுக்காக 2 கோடு வரைஞ்சிருக்கா, ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படின்னு. இப்போ சூரியனுடைய கிரணங்கள் படுறது இல்லையா, இது தன்னையும் சுத்திண்டு சூரியனை சுத்திண்டு முழு சக்கரத்தில் பாதி வரத்துக்குள்ள 6 மாதம் கழிஞ்சுருது. அதனால தான் அதுக்கு உத்தராயண புண்ணிய காலம்னு பேர். அப்போ தான் சூரியனுடைய பிரகாசம் நம்ம நார்தர்ன் ஹெமிஸ்பியர் மேலே ஜாஸ்தி விழும். இந்த ஜனவரி 15-16 வாக்கில் இந்த சங்கராந்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சமயத்தில் தான் நமக்கு அந்த அந்த உத்தராயண புண்ணிய காலம். இப்போ நம்ம தாட்சிணாயணத்தில் இருக்கோம், தட்சிணாயண புண்ணிய காலத்தில் இருக்கோம். இப்போ தட்சிணாயண புண்ணிய காலத்தில் இருக்கும்போது கொஞ்சம் சூடின் அந்த வெப்பம், அந்த சூரியனுடைய வெப்பம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ 4-5 நாள் என்ன குழுன்னு தானே இருக்குது, அதனால் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போது இந்த சூரியனுடைய கிரணங்கள் மேலே இப்படி படும்போது என்ன ஆகுது, நம்ம இப்படி சுற்றி வருதா. இப்போ நம்ம பாரத தேசத்தினுடைய கிழக்கு பகுதி தான் இந்த ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் பகுதி, அந்த இடத்துல தான் இந்த பங்காளம் கலிங்க தேசம்லாம் வருது. அப்போ வரும்போது என்ன ஆகுது, சூரியனுடைய வெளிச்சம் இங்கே பட்டுட்டு தான் மத்திய தேசத்தில் பட்டு கடைசியாக இந்த குஜராத் ஜாம்நகர் அந்த பக்கம் போகும். ஆனால் நமக்கு சமய நாழிகை எப்படி சொல்லியிருக்கா, அந்த நடுவில் உத்தரப்பிரதேசம் வழியாக தான் போகும்னு சொல்லியிருக்கா. அதனால் இப்போ தான் சூரியன் கிட்டத்தட்ட உதிச்சிருக்கோம் சென்னையில். ஆனால் இங்கே 5:15 5:20 கீழ்வானம் வெள்ளன்னு எருமை சிறு வீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும்னு கீழ்வானம் வெளுத்துடுறது இல்லையா. காரணம் என்னென்னா, இவ்வளவு பெரிய தேசத்துக்கு ஒரே நாழிகை தான் வச்சுட்டுருக்கோம். இப்போ நீங்கள் அமெரிக்கா கண்டத்துக்கு போயிட்டேன்னா 4 வச்சுட்டுருக்கா. ஈஸ்ட்டுன்னு ஒன்று வச்சுட்டுருக்கா, மிட் வெஸ்ட்டுன்னு ஒன்று வச்சுட்டுருப்பா, மவுண்டன் ஒன்று வச்சுட்டுருப்பா, வெஸ்ட்டுன்னு ஒன்று வச்சுட்டுருப்பா. நமக்கு இப்படி ஆகிடுது. ஆனால் பாருங்கோ, ஒரே சூரியன் எவ்வளோ அழகாக எங்கேயோ இருக்குது, சட்டுன்னு நம்ம ரூம்குள்ளே வந்து அந்த சூரிய வெளிச்சத்தை கொடுக்குறது. இந்த சூரியனுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுத்தது யாரு, பெருமாள் அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிறார். யஸ்ய பாசா இதம் சகலம், எவனுடைய பிரபாவத்தினால் உலகமே பிரகாசிக்கின்றதோ, பாசிதம் எவன் ஒருவன் இந்த இதெல்லாம் அஸ்ட்ரோனாமிக்கல் பாடிஸ் எல்லாம் பளபளக்க வச்சானோ, யஹா தூரதூரே வாசாம் மனசாமபி. இதுவும் ஒரு உபனிஷத் வாக்கியம்னு வியாக்கியாதா பக்தரஞ்சனியில் எடுக்கிறார். ந தத்ர சூரியோ பாதி ந சந்திரதாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயமக்னி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. அதாவது இந்த இடத்துல சொல்றார், சூரியனாலையும் தன்னால் பிரகாசிக்க முடியாதான், சந்திரனாலையும் பிரகாசிக்க முடியாதான். இது அஸ்ட்ரானமிக்கு கொஞ்சம் விருத்தமாக இருக்குது. ஏன்னா அஸ்ட்ரானமி படி சந்திரனுக்கு தான் பிரகாசம் கிடையாது, சூரியனுக்கு உண்டு ஸ்வயம் பிரகாசகனவன். சூரியனுடைய பிரகாசத்தை இரவல் வாங்கி தான் இந்த சந்திரனானது பிரகாசிக்கிறது. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறது உபனிஷத்து, சூரியனுக்கும் வெளிச்சம் கிடையாது, சந்திரனுக்கும் கிடையாது, தாராக்களுக்கும் கிடையாது. அத்தனையே அக்னிக்கு அப்புறம் என்ன கேள்வின்னு கேட்குறது. அது என்ன சொல்கிறது, இது 3த்துக்கும் இல்லைன்னா அக்னிக்கு கேள்விப்படா, இது 3த்துக்கே இல்லாத போது அக்னிக்கு எங்கே, பாந்தி குதோயம் அக்னி, அக்னிக்கு எங்கே இருக்க போகிறதோ. அர்த்தம் என்னன்னா, நீ பளபளப்பாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எதுக்குமே பளபளப்பு கிடையாது, ஏன்னா அத்தனையும் பகவான் கிட்டேந்து தான் வாங்கிக்கிறதான். அப்படின்னா சூரியனுக்குள்ள பகவான் மத்தியவர்த்தியாக இருக்கார். சூரியனுக்கு தேயசதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி நடுவில் இருக்கார். அதனால் இந்த வார்த்தையை தான் இங்கே சொன்னார், பாசிதம் யா தூரதூரே வாசாம் மனசாம் அப்பி. வாசாம் மனசாம் அப்பி, வாக்குக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டு இருக்காராம் பெருமாள். எப்படி இருக்கார் பெருமாள், அது வந்து ரொம்ப ரொம்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பாருங்கோ, அது சொல்லவே முடியாது. அது சொல்கிறதுக்கு தானே கேட்குறேன் இந்த கேள்வி, எப்படி இருக்குன்னு சொல்லவே முடியாதுங்கிறோம் இல்லையா. வாசாமகோச்சர மகிமன், அதனால் நம்ம வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதவன் பகவான். அதனால் எஸ்ய தத்வரூபம் தேவா முனீந்திரஹா, எவனுடைய ஸ்வரூபத்தை தேவர்களும் முனிவர்களும் நோவித்யுஹு பார்க்க முடியாதோ புரிஞ்சுக்க முடியாதோ, புனஹா அபரே கிம், முனிகளுக்குமே அந்த வேலைன்னா நம்மளால முடியுமா,
தே தஸ்மை நமஸ்தே, அப்பேற்பட்ட உயர்ந்தவனான பகவானுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னார். தே தஸ்மை நமஹா அப்படின்னார். நமஹான்னா என்ன? மமன்னா நான், நான்னா என்ன? ஜீவாத்மா. நான் சொல்லியிருக்கேன் ஐ மைனெல்லாம் ஜீவாத்மா, மமனா ஜீவாத்மா, ந இல்லை, ந மம. இந்த ஜீவாத்மா நம்மளுடையதா? இல்லை, இது அவருடையது. யாரோ ஒருத்தர் கேட்குறார், ஜீவாத்மா புரியுறது உங்களது தானே? இல்லை இல்லை, ந மம, எந்த இல்லை அவருது. ந மம சேர்ந்து தான் நமஹான்னாச்சு. அந்த நமஹா, அதனால நாராயணாய சொல்லிட்டு முன்னாடி நமஹா சொல்றோமா? அப்படின்னா இந்த ஜீவாத்மா என்னது இல்லை, நமம. பின்ன யாரோடது? நாராயணாய, நாராயணனுடையது இந்த ஜீவாத்மா. அதனால நம்ம சொல்லக்கூடிய அஷ்டாட்சரமே என்னன்னா, இந்த ஜீவாத்மா என்னதில்லை, அவருடையது அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த அஷ்டாட்சரம். அதனால தே தஸ்மை நமஸ்தே, அப்பேற்பட்டவனுக்கு நமஸ்காரம்னு எடுக்கிறார். முதல் ஸ்லோகம், ஜன்மாதோ கர்ம நமஸ்புடமிஹ குணதோஷாதிகம் வானயஸ்மின் லோகானாம் மூதயே யஹ ஸ்வயமனுபஜதே தானி மாயானுசாரி பிப்ரத் சக்திரூபோபி ச பகுதர ரூபோவ பாத்யத்புதாத்மா தஸ்மை கைவல்யதாம்னே பரரச பரிபூர்ணாய விஷ்ணோ நமஸ்தே. இஹா யஸ்மின் ஸ்புடம், இருந்தபடியே நீங்கள்லாம் நமஸ்காரம் பண்ணலாம். இஹ யஸ்மின் ஸ்புடம், அதனால இந்த உலகத்தில் நிச்சயமாக ந ஜன்ம அதோ கர்மநாம, எந்த இடத்தில் பிறப்பில்லையோ, கர்மா ஒரு ஆக்டிவிட்டி கிடையாதோ, நாமகரவாணி. இப்போ பெருமாள் அத்தனையும் இப்போ வச்சுட்டோ, இப்போ பேரே கொடுக்கலன்னு வச்சுக்கோ. மரத்துக்கு மரம்னு எப்படி பேர் வந்தது? யாரோ பூர்வத்தில் பெருமாள் மரம்னு பேர் வச்சிருக்கார், விருக்ஷம் பாதப்பான்னு வச்சிருக்கார், மரம்னு பேர் வச்சிருக்கார், அது அப்படியே வருது. அதனால ஒரே ஜாதி கோஷ்டிக்கு ஒரு பேர் கொடுத்துருப்பார், விஜாத்திய கோஷ்டிகளுக்கு வெவ்வேறு பேர் கொடுத்துருப்பார், அதில் பல பல நாமாக்களை கொடுத்துருக்காரு இல்லையா? இப்போ அந்த அதோ கர்மநாம வா குணதோஷாதிக்கம், குணதோஷாதிக்கம் அதாவது குணமும் இல்லை தோஷமும் இல்லை. அடுத்தது யஹா ஊதையே லோகானாம், எவன் ஒருவன் இந்த உலகத்தை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக ஸ்வயம் அனுபஜதே தானி, அவனானவன் தானே இதை ஏற்றுக்கொள்கின்றானோ. இப்போ குழந்தை தப்பு பண்ணி தூங்கிறதுக்காக அப்பா தோப்புக்கரணம் போடுங்கிறார், அந்த குழந்தை போடுறேங்கிறது, ஆனால் அதுக்கு எப்படி போடணும்னு தெரியாது. அப்பா என்ன பண்ணுவார்? போட்டு காமிப்பார். ஆனால் அப்பாவா தப்பு பண்ணலை. குழந்தை செய்த தப்பு, குழந்தை தவறு செய்த குழந்தைக்கு தண்டனையாக கொடுத்த தோப்புக்கரணத்தை போட்டு காமிக்கிறார் இல்லையா அப்பா? அவள் பார்க்குறவ சொல்கிறார், பார்த்தியா அப்பாவும் தப்பு பண்ணிட்டார் அப்படின்னா அஷடு தான் சொல்லும். அப்பா போட்டு காமிக்கிறார். அந்த மாதிரி இந்த உலகத்தில் கர்மாவினால் தவிக்கக்கூடிய நம்மை உத்தாரணம் செய்வதற்காக பெருமாள் ராமர் கிருஷ்ணராக பிறந்தார். பார்த்தேளா, நீங்கள் என்னவோ மனிதன் மட்டங்கிறேள், தெய்வம் வசதிங்கிறேள். தெய்வனே மனிதனாக வந்துருச்சுன்னா, தெய்வம் மனிதனாக வந்தது இந்த தோப்புக்கரணை அப்பா போட்டு காமிக்கிற மாதிரி நம்மளை உத்தாரணம் பண்ணணுங்கிறதுக்காக. ஏன்னா அவர் வராத வரைக்கும் நம்மளை மேலே தூக்கின்னு போக முடியாது. அவர் யோசிச்சுட்டார், இது கணத்துக்குள்ளே விழுந்துடுத்து, நானா இந்த கணத்துக்குள்ளே குதிச்சு இந்த குழந்தைய நீச்சு மீட்டு எடுக்கிற வரைக்கும் முடியாதுன்னு ராமனா ஒரு குதி போட்டு ராமனா வந்தார், கிருஷ்ணனா வந்தார், வராகனா வந்தார், எல்லாம் வந்துட்டார் அப்படின்னா இல்லையே. அதனால இங்கே என்ன சொல்றார்? யஹா உதையே லோகானாம், இந்த உலகத்தை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக ஸ்வயம் அனுபஜதே தானி, தானே வராரோ. அதனால்தான் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொன்னார், நீயும் பல ஜென்மா எடுத்திருக்க, நானும் எடுத்திருக்கேன். பகுனீமே வியதீதானி ஜன்மானி தவச்சா அர்ஜுன, நானும் நிறைய எடுத்திருக்கேன், நீயும் நிறைய எடுத்திருக்கேன். என்ன ஒரு வித்தியாசம்? நான் எடுத்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு, நீ எடுத்தது உனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லை. காரணம் என்ன? நீ கர்மாவினால் பிறந்தால், நான் இச்சையினால் பிறந்தேன். அதனால மாயானுசாரி, இது அத்வைத சித்தாந்தத்தை அவலம்பித்து பட்டத்திரியில் எழுதுவதால் மாயான்னு ஒரு வாதத்தை சொல்றார். அதனால மாயானுசாரி, மாயையினால் பிறந்து, அரூபஹா அபி அத்புதாத்மா, அரூபஹா. மறுபடியும் ஆதிசங்கரர் கொடுத்த அத்வைதப்படி 2 விதமான பிரம்மங்கள் உண்டு, சகுண பிரம்மம், நிர்குண பிரம்மம். இதை விசிஷ்டாத்வைத்தத்தில் எம்பெருமானார் ஒத்துக்கிறது இல்லை. அவர் என்ன சொல்றார்? எல்லா காலத்திலும் அவர் சகுணம்தான், எல்லா காலத்திலும் ரூபத்தோடு இருக்கார். சங்கரர் சொல்லுவது இல்லை, 2 பிரம்மங்கள் உண்டு, சகுண பிரம்மம், நிர்குண பிரம்மம். நிர்குண பிரம்மத்துக்கு ரூபம் கிடையாது, அதை தான் இந்த இடத்துல சொல்றார். அதனால அரூபஹா அபி அத்புதாத்மா, எவனுடையவனுக்கு பல பல ஆச்சரியமான குணாதிசயங்கள் இருக்கோ, அத்புதாத்மா
அவபாதி பகுதர ரூபஹா, பல பல விதமான ரூபங்களை பளபளப்போடு ஜாஜ்வல்யமாய் மேற்கொள்கின்றார் பகவான். பிப்ரத் சக்திஹி, விதவிதமான சக்திகளோடு வருகின்றார். ஹே விஷ்ணு, அப்பேற்பட்ட கிருஷ்ணா, நமஹா தே தஸ்மை, நான் உனக்கு நமஸ்காரம் பண்றேன். கைவல்ய தாம்னே, கைவல்யம்ங்கிற வார்த்தையை நேத்து உபன்யாசம் ஆரம்பிச்சு ஒரு 45வது நிமிஷத்துக்கு சொன்னேன். இது பாருங்க, காலங்கார்த்தால உபன்யாசத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறதே பெரிய விஷயம். இத்தனை நாளைக்கு இப்போ தான் நாங்கள் எல்லாம் வீட்டில் காஃபியை சாப்பிட்டு ஒரு இடத்துல உட்காந்து ஆரமர ஊஞ்சலில் ஆடின்ட்டு இருக்கிற சமயத்தில் நீங்கள் 5 மணிக்கு எழுப்ப வச்சு 5:45க்கு ஒரு காஃபியை கொடுத்து இங்கே உட்காத்தி வச்சு இதுக்கு மேலே கேள்வி நேற்று 1.5 மணி நேரத்தில் சொன்னேனே, அரை மணி நேரத்தில் சொன்னேனேன்னா உங்களுக்கு நாளைக்கு நாங்கள் வரணுமா வேண்டாமா இப்போவே யோசிச்சுக்கோங்க. இல்லாட்டா நீங்கள் மேஜைகளுக்கு தான் உட்காந்து உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கணும். அப்படின்னாலும் பரவாயில்ல. இப்போ சொல்லுங்க, கைவல்யம் அப்படிங்கிற சப்தத்துக்கு எந்த வார்த்தையை ஆதாரமாக வச்சுன்னு சொன்னோம்? வெரி குட். கேவலங்கிற சப்தம் சம்ஸ்கிருதத்தில் வெறும்ன அப்படின்னு அர்த்தம், ஓன்லின்னு அர்த்தம். கேவலங்கிறது தான் கைவல்யம்னு மாறுது. அத்வைத சித்தாந்தப்படி கைவல்ய ஞானம்ங்கிறது தான் பாரமார்த்திகமான ஞானம், உயர்ந்த ஞானம். அந்த கைவல்ய ஞானம்தான் உயர்ந்த லோகத்துக்கு உரிய ஞானம். விசிஷ்டாத்வைத்தத்தில் கைவல்யம் ஸ்டெப் 2. ஸ்டெப் 1 கைவல்யத்துக்கும் மேலே பரமாத்மாவினுடைய பாரமார்த்திக ஞானம், அதுதான் பரமாத்ம சாட்சா்காரம்னு பேர். இவர் சொல்லுவது கைவல்ய தாம்னே. எவன் ஒருவன் கைவல்ய தாம்னே, தாம்னே தாம்னேனா உலகம்னு அர்த்தம், அபோடுன்னு அர்த்தம். எவன் ஒருவன் வைகுண்டத்தை அளிக்கின்றானோ, பரரச பரிபூர்ணாய, பரரச அந்த விண்ணுலகத்துக்கு சென்றால் என்ன சார், இதெல்லாம் நம்ம எல்லாம் இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு வச்சிருக்கார் சார். தெர் இஸ் நத்திங் கால்ட் ஆஸ் தட் வேர்ல்ட், இட் இஸ் ஆல் ஹியர். இந்த ஃபிலாசபியை நன்னா தான் இருக்கும் கேட்கறதுக்கு இல்லையா? இட் இஸ் ஆல் ஹியர், இருக்கிற வரைக்கும் இட் இஸ் ஆல் ஹியர். அதை ஏற்படுத்திக்கிறதுக்கான சாமர்த்தியம் நமக்கு இல்லையே. வைகுண்டத்தை இங்கேயும் பார்க்கலாம் இல்லையா? யாகாஷீதி யாகாஷீதி நச்சாகஷீதி புவிசா யோத்யேதி நாத்தியாஸ்யதே சாவந்தீதி கல்மஷாத் அவதிசா காஞ்சீதி நோதஞ்சதி தத்தே சா மதுரேத்தினோத்தமதுராம் நான்யாபி மான்யாபுரி யா வைகுண்ட கதா ரசாமிருத புஜாம் ரோச்சேத நோச்சேதசேன்னு தேசிகன் எடுத்தார். காசி எங்கே இருக்குது, புரி எங்கே இருக்குது, அவந்திகா எங்கே இருக்குது, காஞ்சி எங்கே இருக்குது, அதெல்லாம் எங்கெங்கே இல்லைன்னா நீ உன்னுடைய மனசில் பெருமாளையே தியானம் பண்ணின்றியானா அதுவே காஞ்சி, அதுவே காசி, அதுவே அவந்திகா, அதுவே உஜ்ஜயினி. அந்த யாத்ரா வரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கூடாதோ இல்லை? எவ்வளோ ரூபா செலவழிச்சுண்டு நான் என்னவோ புரி இங்கே இருக்குன்னுட்டா, நீங்கள் மெனக்கெட்டு ஒரு விமானம் ஏறினான், குதித்தான், இறங்கினான், தாவினான்னு நடந்து நடந்து ஆடி ஆடி அகம் கலைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கின்னு வெறும் காலோட நடந்து செருப்பு ஜாகிரதையாக இருக்கான்னு பார்த்து அதுக்கு ஒரு வண்டியில் ஏறி இறங்கின இடத்தை இன்னொரு வண்டியை பிடிச்சி ஏறி அங்கே இறங்கி பிரதட்சிணமாக வந்து உள்ளே போய் இதெல்லாம் முடிச்சுட்டோம். புரி எங்கேயும் இல்லை, இங்கே இருக்குது அப்படின்னு விட்டா எப்படி? அதான் நான் சொல்கிறேனே, இது எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் வீட்டுக்கு போனோன்னு கூட உங்கள் மனசில் புரியாவே இருக்கலாம். அதில் ஒரு ஆச்சரியப்படத்துக்கு ஒன்றுமே இல்லை. யா வைகுண்ட கதாரசாமிருத புஜாம், வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பகவானுடைய பெருமையை எங்கெல்லாம் சொல்கிறாளோ அந்த இடத்துல புரி இருக்குது, காஞ்சி இருக்குது. இப்போ கார்த்தால 5:30 மணிக்கு உங்காத்தில் யாரும் உட்காந்து உபன்யாசம் பண்ண மாட்டாளே, அதனால் இந்த புரிக்கு வந்தால் தானே இந்த கதை கேட்க முடியுது. யா வைகுண்ட கதாரசாமிருத புஜாம், அதுலேருந்து என்ன தெரியுது? வீட்டுக்கு போனாலும் கதையே கேட்டுருக்கணும்னு தெரியுது. அதனால் பரரச பரிபூர்ணாய, எவன் ஒருவன் விண்ணுலகத்தில் கிடைக்க வேண்டிய இன்பத்தை அளிக்கின்றானோ அப்பேற்பட்ட பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணேன்னர். நோ திரியஞ்சம் ந மர்த்தியம் ந ச சுரமசுரம் ந ஸ்திரியம் நோ புமாம்சம் ந திரவ்யம் கர்ம ஜாதிம் குணமபி சதசத்வாபி தே ரூபமாஹுஹு சிஷ்டம் யத்ஸ்யான் நிஷேதே சதி நிகமசதைர் லக்ஷணா விருத்திதஸ்தத் கிருச்ரேணா வேத்யமானம் பரமசுகமயம் பாதி தஸ்மை நமஸ்தே. ஹே பகவன், தே ஆஹுஹு, உன்னை பற்றி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சாஸ்திரங்களில் புஸ்தகங்களில் வைதிக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? தே ரூபம், உன்னுடைய ரூபம். நோ திரியஞ்சம் ந மர்த்தியம், நீ மிருகமும் இல்லை, நீ திரியஞ்சும் இல்லை, ந மர்த்தியம், அதே சமயத்தில் நீ மனிதனும் இல்லை. ந மர்த்தியம் நச்ச சுரம், நீ ஒரு தேவனும் இல்லை, அசுரனும் இல்லை.
இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா இந்த வாக்கியங்கள்லாம்? எங்க ஹிரண்யகசிபு வரம் கேட்டானோனோ, நான் வந்து மிருகத்தால் சாகக்கூடாது, மனிதனால் சாகக்கூடாது அப்படிலாம் கேட்டானோனோ, அந்த மாதிரி நச்சசூரம் அசுரம் நஸ்திரியம் நோபுமாம்சம். நஸ்திரியம் ஸ்திரியும் கிடையாது, நோபுமாம்சம் நீ வந்து ஆணும் கிடையாது. ஆழ்வார் எடுத்தார், ஆணல்லன் பெண்ணல்லன் அலா அலியுமல்லன். பெருமாள் யாரு? ஆண் அல்லன் பெண் அல்லன் அலா அலியும் அல்லன். இந்த தமிழ் உங்களுக்கு புரியும். உடனே ஒரு சிஷ்யர் கேட்டாராம், என்ன சுவாமி அப்படி ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, மூணாவது அந்த இது அலியும் இல்லை அப்படின்னு விட்டா இவர் என்ன 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 ஜெண்டர்னே தெரிய மாட்டேங்கிறதே. நன்னா கவனிங்கோ. அதுக்கு ஆச்சாரியன் சமாதானம் சொன்னாராம், ஆண் அல்லன் பெண் அல்லள் அலா அல்லியும் அல்லதுன்னு தானே ஆழ்வார் எடுத்திருக்கணும். அவர் என்ன சொன்னார்? ஆண் அல்லன் பெண் அல்லன் அலா அலியும் அல்லன். அப்படின்னா அவர் புருஷோத்தமன்னு தெரியுது. ஆனா நீ நினைக்கிற நம்மாத்து மாமா மாதிரி ஆண் கிடையாது. புரியுறதா வித்தியாசம்? இப்போ பெருமாள் அவருக்கு அஜஹான்னு ஒரு நாமம் இருக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அஜஹான் பேர். அஜஹான்னா என்னன்னா பிறப்பு இல்லாதவன் அர்த்தம் இல்லையா? the one who is unborn is called அஜஹா. அஜாயமானோ பகுதா விஜாயதேன்னு உபநிஷத் சொல்றது. அஜஹானா பிறப்பில்லாதவன். நரசிம்ம அவதாரத்தில் எதுலேருந்து பிறந்தார்? தூண்லேருந்து. அப்படின்னா பிறந்தார்னு ஒரு அர்த்தம் வந்துடுது இல்லையா? நான் முதல்ல என்ன சொன்னேன்? பிறப்பு இல்லாதவர். அடுத்தா உங்கள் குழந்தை நோட் பண்ணி வச்சுக்கோ, அஜஹா ஈக்குவல் டு வித்தவுட் பர்த். நோட் பண்ணி வச்சுக்கோமா. கொஞ்சம் நாள் கழிச்சு Lord Narasimha was born out of the pillar அப்படிங்கிற எல்லாரும் நீங்கள் பக்தியோடு இருக்க. உங்கள் குழந்தை நோட் பண்ணி வச்சுக்கோ. No, there is a contradiction. You are telling he is not born, but you are telling he is born out of the pillar. So what is right? அஜஹானா பிறப்பில்லாதவன் அர்த்தம் வச்சுக்காதேன்னு விட்டார் பராசர பட்டர். நம்மை போல் பிறப்பில்லாதவர். நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ வீட்டிலையோ அம்மாவின் கர்ப்பத்திலேருந்து ஒரு செவிலித்தாயின் ஒரு கைவரிசையினால் வெளியில் பிறக்கிறோம். நம்மை போல் பிறக்காதவர். இப்போ நம்ம நரசிம்மர் மாதிரி நம்ம பிறந்துள்ளையே. எங்கேயும் சார் வந்தார்? எங்காத்துல ஒரு தூண் பார்த்துருக்கீங்களா? ஓரமாக அந்த பக்கமாக இருக்குமே, கிச்சனுக்கும் ஹாலுக்கும் நடுவில், அதுலேருந்து தான் வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ? சொல்கிறதில்ல. யாரும் சொல்கிறதில்ல. தெரிஞ்சவா ஒருத்தரும் இந்த உலகத்தில் சொல்லலை. நம்மை போல் பிறப்பில்லாதவன் அஜஹா. இந்த இன்டர்பிரிட்டேஷன் மேட்டர்ஸ் அ லாட் இன் எனி லாங்குவேஜ். லாலையும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியுமோ? இப்போ இந்த ஜிஎஸ்டின்னு ஒன்று ஃபைல் பண்ணுறோம் இல்லையா? அந்த ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறவாளுக்கெலாம் தெரியும். அதில் வந்து இந்த ஆடிட்டர்ஸ்லாம் இன்டர்பிரேட் பண்ணுவா. அதாவது எதை எக்ஸ்போர்ட்டாக வச்சுக்கிறது, எதை வந்து டொமெஸ்டிக் ரெவென்யூவாக வச்சுக்கிறது, எக்ஸ்போர்ட்டாக இருந்தால் அதுக்கு ஜிஎஸ்டி இருக்காதா, இம்போர்ட்டாக இருந்தால் இருக்குமா, அதில் எந்த அமௌண்ட்டை நம்ம வந்து எக்ஸம்ஷன்லேன்னு மைனஸ் பண்ணுறது, எல்லாம் இன்டர்பிரிட்டேஷனில் இருக்கும்பா. நீங்கள் ஆடிட்டரை போய் கேட்டேன்னா சொல்லுவா. அந்த மாதிரி அஜஹானா பிறப்பில்லாதவன் மட்டும் இல்லை, நம்மை போல் பிறப்பில்லாதவன். அந்த மாதிரி இந்த இடத்துல சொல்றார் நஸ்திரியம் நோபுமாம்சம். எதுக்கு இது சொல்ல வந்து ஆழ்வார் பாசுரம்? ஆணல்லன் பெண் அல்லன் அலா அலியும் அல்லன். அதனால அந்த அன்னில புருஷோத்தமன் தெரிஞ்சுருது. நீ நினைக்கிற ஆண் இல்லை, நீ நினைக்கிற பெண் இல்லை, நீ நினைக்கிற அலி இல்லை. ஆச்சா? நஸ்திரியம் நோபுமாம்சம் ந திரவியம் கர்மஜாதிம் குணமபி. நீ நினைக்கக்கூடிய எந்த ஒரு ஆட்ரிபியூட் ஆக்ஷன் எதுவுமே அவருக்கு நீ சொல்ல முடியாது. சத்து அசத்து வா அபி. இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆச்சா? இதெல்லாம் அத்வைத சித்தாந்தத்தை கொண்டு நிறுத்துறார். எது சியாது சிஷ்டம் நிஷேதே சதி. எது இந்த இல்லை இருக்குங்கிறதுலாம் அப்பாற்பட்டு மிஞ்சிருக்கோ. யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்து இந்த ஒரு கேம் விளையாடுறது ஒரு வழக்கம் உண்டு. என்ன கேட்பான்னா, ஒரு ஆளை நான் மனசில் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் கேள்வி கேட்டுகிட்டே வருவேள், ஆனா பெண்ணா, இந்த கேம் விளையாடு. அந்த என்ன சார் நாங்கள்லாம், நீங்கள் என்ன கேம் எல்லாம் நாங்கள் எவ்வளோ விளையாடி இருக்கோம் தெரியுமோ சின்ன வயசில். ஞாபகம் இருக்கா மாதிரி இருக்கா? ஒருத்தர் கேள்வி கேட்டுட்டே வரணும், நம்ம ஆமாவா இல்லைன்னு சொல்லணும். இப்போ நான் பெருமாளை மனசில் வச்சுட்டு இருக்கேன். நீங்கள் ஆனான்னு கேட்குறேள். எப்படி சொல்லுவேண்ணா? ஆண் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆணுன்னு சொல்ல முடியாது. பெண்ணான்னு கேட்டால் சரி. இப்போ நான் ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லாக சொன்னதுனால நீங்கள் பெண்ணான்னு கேட்குறேன். ஏன்னா மோகினியாக அவதாரம் பண்ணியிருக்கார்.
என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. அலா அலியும் அல்லது அவர் நினச்சா அலியாவும் வரலாம். சரி, இப்போ வந்து நீங்கள் வஸ்துவாக இருப்பாரான்னு கேட்டால் இருப்பார். அவர் மனிதனாக இருப்பாரா? இருப்பார். மிருகமாக இருப்பாரா? வராகமாக வந்திருக்கார். மிருக மனிதனாக அவர் வரா? ஓ நரசிம்மமாக வந்திருக்கார். இது வேற பறவையாக அவர் வரா? ஓ ஹம்சமாக வந்திருக்கார். எதுக்கு நான் பதில் சொல்லுவேன்? எந்த ஒரு விஷயம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மிஞ்சிருக்கோ, எது சியாத்து சிஷ்டம் நிஷேதே சதி தது ஆவேத்தியமானம் கிருச்ரேண, எது ஒன்றும் இதெல்லாம் அப்பாற்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இது என்னது இது அப்படின்னு புரிகிற மாதிரி ஒரு தத்துவமாக இருக்கோ, நிகமசதைஹி லக்ஷணா விருத்திதா, அதாவது நிகமசதைஹி, நிகமம்னா வேதம், வேத வாக்கியங்கள் பல பலவற்றால் புரிந்து கொள்ள வேண்டிய பகவானாக இருக்கின்றானோ பாதி பரம சுகமயம். இதெல்லாம் மெனக்கெட்டு நம்ம புரிஞ்ச பிறகு எப்படி இருக்கும்னார், ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ ஒரு பண்டம் ஆற்றுல பண்ணுறோன்னு வச்சுங்கோ, அது வந்து மெனக்கெட்டு பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா இது கடைசியில் நன்னா இருக்கும்னு இல்லையா? மெனக்கெட்டு எல்லாம் பண்ணிவிட்டு வாயிலே வைக்க முடியலன்னா இல்லை இதியா நீ கார்த்தாலேருந்து பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு கேட்க மாட்டாளோ. அதனால் பெருமாளை வந்து ஆணல்லன் பெண்ணல்லன் 1008 விஷயம் சொல்லிவிட்டு நீங்கள் என்னவோ கஷ்டப்பட்டு மனசில் கற்பித்து எல்லாம் முடித்த உடனே எப்படி இருப்பார்? இப்படி தான் இருப்பார் போல இருக்கு. அப்படி இல்லை, பரம சுகமயம். இவ்வளவு கஷ்டப்பட்டு நின்னா சௌக்கியமாக காட்சி கொடுக்குறாரே, நமஹா தே தஸ்மை, அப்பேற்பட்டவனுக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் எடுக்கிறார். மாயாயாம் பிம்பிதஸ்வம் சிருஜசி மஹதஹங்கார தன்மாத்திர பேதைஹி பூத கிராமேந்திரியாத்யைரபி சகல ஜகத் ஸ்வப்ன சங்கல்ப கல்பம் பூயः संहृत्य सर्वं कमठ इव पदन्यात्मना कालशक्त्या गंभीरे जायमाने तमसि वितिमिरो भासि तस्मै नमस्ते. त्वं बिंबितः मायायां, நீ மாயையினால். இது ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். பல பேர் கேட்பா, சங்கரர் கொடுத்த அத்வைதத்துக்கும் ராமானுஜர் அளித்த விசிஷ்டாத்வைத்தத்துக்கும் என்ன வித்தியாசம் சுவாமி? எல்லாம் விசிஷ்டாத்வைத்தங்கிறா அத்வைத்தங்கிறா, என்னது இது? ரெண்டுமே அத்வைத்தம் தான். அப்பாடி, ஏதாவது ஒன்றுத்துலையாவது ஒத்துமையாக இருக்கோமே இல்லையா? இல்லை கிருஷ்ண ஜெயந்தி வந்து கொடுத்தனா அவாத்தில் ஒரு நாள் சீடை, எங்காத்தில் ஒரு நாள் சீடை, இப்படியே பூனல்ல ஐயர் பூனல் ஐயங்கார் பூனல், ஏதாவது ஒரு இடத்துலையாவது கொஞ்சம் ஒத்துமையாக இருப்போம் சுவாமி. ரெண்டுமே அத்வைத்தம் தான். பின்ன எதுக்கு சார் ரெண்டும் தனித்தனியாக இருக்குது? எல்லாம் இந்த பேங்க் மர்ஜர் மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துள்ளாமல் எல்லாருக்கும் பல பல எண்ணங்கள் வரும். சனாதன தர்மத்தை ரட்சிக்கணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாத்துலேயும் ஒன்றா சேர்த்தா என்ன? இதுக்கு எரிச்சேரி மாதிரி நம்மளால் பண்ண முடியாது இல்லையா? கரமேதை பண்ணிவிட்டு கூட்டை பண்ணிவிட்டு குழம்பும் பண்ணிவிட்டு அவியலும் பண்ணிவிட்டு ஒரு நாள் எல்லாம் மிஞ்சி இருக்குன்னு வச்சுங்கோ. இது வந்து 5 நாளைக்கு முன்னாடி பண்ண அவியல், போன மாதம் பண்ண வத்த குழம்பு, கொஞ்சோண்டு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொதிச்சு கொஞ்சோண்டு எண்ணெயை வச்சா அது ஏதோ சுமாராக தான் இருக்கும். அதனால் எல்லாத்தையும் ஒன்றா கலக்கணும், எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணுங்கிற நினைப்பு தப்பில்லை. அதுக்காக சித்தாந்தங்கள்லாம் ஒன்றும் சேர்க்க முடியாது. நிறைய இடங்களில் பரஸ்பர விருத்தமான சித்தாந்தங்கள் இருக்கும். சனாதன தர்மத்துக்குள்ளேயே எல்லோருமே நல்லவர்களாக இருந்தாலும், எல்லா வழியுமே நல்ல வழியாக இருந்தாலும், எல்லாம் வேத சாஸ்திரங்களை கடைப்பிடிக்கிறதா இருந்தாலும், இன்டர்பிரிட்டேஷனோட வித்தியாசத்தில் அவரவர்கள் ஆச்சாரியர்களுடைய அனுஷ்டானத்தில் எல்லாமே பிரிஞ்சிருக்கும். இப்போ உஜ்ஜயினத்துக்கு போனேன்னா பரமசிவனாருடைய கோவிலுக்கு மகாகாளேஸ்வரன்னு பேர். அந்த மகாகாளேஸ்வரனுக்கு எரியக்கூடிய அந்த பிணத்திலிருந்து அந்த அந்த பஸ்மத்தை எடுத்துன்னு வந்து பூசுவா. இது அந்த ஆகமும் ஒத்துக்கும். இதே தெற்கில் இப்போ நம்ம பெருமாள் கோவிலில் வந்து இப்போ பார்த்தேன்னா அந்த மாதிரி வைஷ்ணவ ஆகமத்தில் எப்படின்னா எதெல்லாம் மிருத்யுக்கு சம்பந்தமாக இருக்கோ, இப்போ சாம்பல் மண்டவோடு இதெல்லாம் கோவிலுக்குள்ளே எடுத்துன்னு வந்தாலே அசௌச்சம்னு பேர். ஏன்னா இது பொதுவாகவே நம்ம யாராத்துக்காவது துக்கம் விசாரிக்க போகிறதா இருந்தாலுமே போயிட்டு வந்தோம்னா குளிப்போம். இப்போ கோவிலுக்குள்ளே நம்ம மண்டவோடு இது பஸ்மம் இதெல்லாம் எடுத்துன்னு வந்தால் எப்படின்னுட்டு வைஷ்ணவ ஆகமத்துக்கு விருத்தம். இப்போ இந்த ஆகமத்தையும் மகாகாளேஸ்வருடைய கோவிலில் இருக்கக்கூடிய ஆகமத்தையும் எப்படி ஒன்றா சேர்ப்பேள் இல்லையா? அப்போ நம்ம ஒரு அக்ரிமெண்ட்க்கு வரணும். எல்லோரும் ஒன்று இது பாருங்கோ, 4 நாள் நீங்கள் பஸ்மத்தை எடுத்துன்னு வாங்கோ, அடுத்த 3 நாள் இப்படிலாம் பண்ண முடியாதே, சேர்க்க முடியாதே. அதனால் அத்வைத்தம் ஒரு சித்தாந்தம், ராமானுஜர் கொடுத்த அத்வைத்தமும் ஒரு சித்தாந்தம். ஆனால் வித்தியாசம் என்ன? இந்த அத்வைத சித்தாந்தத்தில் அர்த்தம் எப்படி புரிஞ்சுக்கிறார் ஆதிசங்கர பகவத் பாதாள்? பிரம்ம சத்தியம் இருக்கிறது, ஒரே சத்தியம் பிரம்மம்.
ஜகன் மித்யா, பாக்கி எல்லாமே நீ பார்க்கறதெல்லாம் மித்யை அப்படின்னு புரிஞ்சுக்கிறார். ஏன் சுவாமி இவர் இப்படி புரிஞ்சுட்டார்? வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இப்போ ஒன்றுமே எடுத்துக்கோங்களேன், தத்துவம் ஒன்று அப்படின்னு வச்சுக்கோ, சத்தியம் ஒன்றே, ஒரே சத்தியம் தான், தெர் இஸ் ஒன்லி ஒன் யூனிவர்சல் ட்ரூத். சங்கரர் பார்த்தார், இப்போ இந்த கதவு தெரியுது, ஸ்க்ரீன் தெரியுது, லைட்டு தெரியுது, மைக்கு தெரியுது, எல்லாமே பிரத்யக்ஷத்தால் உணர முடியுது. அங்கே காஞ்சிபுரம் இட்லி அங்கே சமைச்சுட்டு இருக்காருன்னா வாசனையால் தெரியறது அங்கே சமைச்சுட்டு இருக்காருன்னு. அப்படின்னா பஞ்சேந்திரியங்கள் ஏதோ ஒன்றுத்தால ஒரு வஸ்து தெரியுது. ஆனால் பிரம்மம் இருக்குன்னு நமக்கு தர்க்க ரீதியாகவும் தெரியறது, சாஸ்திர ரீதியாகவும் தெரியறது. பிரம்மம் இருக்குது, பாக்கி எல்லாமும் இருக்குது. பாக்கி எல்லாம் இருக்குன்னு சொன்னால் பன்மையில் வந்துடும், ப்ளூராலிட்டி இல்லையா இதெல்லாம். ஸ்க்ரீன், டோர் இதெல்லாம் ப்ளூரல் ஆகிடுறதே, பகுவச்சனம் ஆகிடுறதே. ஆனால் ஒரு தானே சத்தியம் இருக்குது. அதனால் சங்கரர் என்ன சொல்கிறார்? சத்தியம் ஒன்று தான், அதுதான் பிரம்மம். நீ பார்க்கறது எல்லாமே மித்யா. மித்யானா என்ன? நல்லா ஜாகிரதையாக சொல்லணும். அதை பொய்ன்னு சொல்லக்கூடாது. பொய்ன்னு சொல்லிட்டா நான் இது மேலே உட்காந்துருக்கேன் பொய் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அதனால் சங்கரர் என்ன சொல்லிட்டார்? மித்யா. அதுக்கு மாயாவாதம்னு பேர். என்னென்னா சதசத் விலக்ஷணம், இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாதுங்கிறதுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய மூணாவது விஷயம். இப்போ ரோடில் போகும்போது காணல் நீர்னு ஒன்று தெரியுது, கரெக்டாக? மிராஜ். ஹிந்தியில் அதுக்கு பேர் என்ன? ஏதோ இருக்கே பேர், மிராஜுக்கு என்ன பேர்? சாயா வந்து ஷேடோ, ஏதோ ஒன்று பேர் இருக்குது அதுக்கு, ஹிந்தியில் ஒரு பேர். அது யாராவது பேர் கொடுத்துரு? மிருகத்ருஷ்ணா. சம்ஸ்கிருதத்தில் மிருகத்ருஷ்ணா, ஹிந்திலேயும் மிருகத்ருஷ்ணாவாக இருந்துடுத்துனா கரெக்டு. மிருகத்ருஷ்ணாங்கிறது சம்ஸ்கிருதத்தில், ஹிந்திலேயும் மிருகத்ருஷ்ணாவாக இருந்தால் வேர்ட்ஸ் கேன் பி காமன் பிட்வீன் மெனி லாங்குவேஜஸ். இந்த மிராஜ் இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் தூரக்கேந்து பார்க்கும்போது ஜலம் இருக்கா மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் கிட்ட போக 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 அது மறைஞ்சுட்டே போகிறது, அது இல்லை. இப்போ நீங்கள் கண்ணால் பார்த்துருக்கேள், அதனால் சத்தியம், யாரும் மறுக்கவே முடியாது. ஆனால் அது அங்கே இல்லை அப்படின்னா பொய்யா? கண்ணுக்கு தெரியறதே. பொய்யா இருந்தால் கண்ணுக்கு தெரியக்கூடாது, உண்மையாக இருந்தால் நான் தொட்டு பார்க்கணும். அதனால் சங்கரர் என்ன சொல்கிறார்? இது அதுக்கு அப்பாற்பட்டு இருக்குது அப்படின்னா இது மித்யா அப்படின்னு சொல்கிறார். பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா. அடுத்தா இதையே ராமானுஜர்கிட்ட கொண்டு போங்கோ, அவர் எதுவுமே இதில் பொய் இல்லைன்னு விட்டார், எல்லாமே சத்தியம்னு விட்டார். எப்படி அப்படின்னு கேட்டால், அந்த பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தண்ணீர் தன்மைன்னு ஒன்று இருக்குது. ஞாபகம் வச்சுங்கோ, வாட்டர் டசன்ட் ஹாவ் டு எக்ஸிஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் வாட்டர் ஒன்லி. இப்போது உடம்புல காலிலெல்லாம் இப்போ ஒன்றுமே சொல்லுவாப்பா, சில மருந்தெல்லாம் சாப்பிட்டா காலில் ஜலம் சேரும்பா, பார்த்துருக்கேளா? இப்போ அப்படின்னா நாளைக்கு குழந்தைக்கு தாகம் எடுத்து தானே கால் கிட்டியா வரும். என் பாட்டி உன் காலில் நிறைய தண்ணி சேர்ந்துருக்கு, நீ காலிலேருந்து பெருமாள் மாதிரி அதுலேருந்து கங்கையை பொழிய வைனா சொல்லும். தண்ணீர் சேர்ந்துருக்குன்னா அந்த இடத்துல வீங்கியிருக்கு, ஏதோ ஒன்று அங்கே சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா இட் exists in some other form, in some other way. அவ்வளோதான் நமக்கு அர்த்தம். அந்த மாதிரி இப்போ பூமிக்குள்ளேயும் ஜலத்துளிகள், பார்ட்டிகல்ஸ் ஓடின்னு இருக்கோம். அதனுடைய சேர்த்தி தான் உனக்கு மிராஜா தெரியறதே ஒழிய பொய்ன்னு சொல்ல முடியாதுங்கிறார். ஒன்றுமே இல்லை. ஸ்வர்ணம், கோல்டு எங்கேருந்து எடுக்கிறோம்? ஜிஆர்டிலேருந்து எடுக்கிறோம். எங்கேருந்து எடுக்கிறோம்? மைன்ஸ்லேருந்து எடுக்கிறோம். அப்படின்னா பூமியிலேருந்து அது ஓராக வருது, அதை சுத்தம் பண்ணி அது வந்து 918 தங்கமாக மாறுறது. கடலில் கோல்டு எடுப்பாளா? எடுக்க மாட்டான். நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கும்போது அதானொன்னே ஒரு இன்டர்ன்ஷிப்க்கு வந்தேன். அப்போது சால்ட் பேஸ் பண்ணி அந்த சால்ட் பேன்ஸ்லெல்லாம் போய் ஐ ஹேட் டு ஒர்க் ஆன் அ ப்ராஜெக்ட். அப்போது ரத்னாகரன்னு பேர் கடலுக்கு, சம்ஸ்கிருதத்தில் ரத்னாகரன்னு பேர். ரத்னாகர் அப்படின்னா கடல்னு அர்த்தம். ஏன்னா வெவ்வேறு விதமான ரத்னங்கள்லாம் கடலில் இருக்குது. நான் வந்து அந்த ப்ராஜெக்ட் பண்ணின்னு இருக்கும்போது அவர் எங்கள் காலேஜில் வேறு ஏதோ ஒரு ரிசர்ச்சர், அவர் வந்து கடல் தண்ணியை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த ஓஷியானிக் வாட்டர்ஸை ரிசர்ச் பண்ணி அதில் என்னெல்லாம் மினரல்ஸ் இருக்குதுன்னு காமிச்சார். அதில் 0.015% கோல்டு இருக்குது கடல் தண்ணியில். சில்வர் இருக்குது, சில்வரும் இருக்குது. அப்படியா சார், இது முன்னாடி தெரியாமல் போயிடுது, இப்போ தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம்? தெரிஞ்சு இப்போ என்ன பண்ண போகிறோம்?
என்னன்னா அந்த தண்ணிக்குள்ள கோல்டு இருக்கு, மினரல். அதையே யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். அந்த 0.015% எடுக்கிறதுக்கு நீங்கள் அதில் ஒரு 20 மடங்கு பணம் செலவழிக்கணும். ஏன்னா அந்த வாட்டரில் அது டிசால்வ் ஆகிருக்கு இல்லையா, அதை நீங்கள் பிரித்து எடுக்கிறதுக்கு பண்ணணும். அதனால நம்ம அழட்டிக்கிறது இல்லை இல்லையா. இப்போ இதெல்லாம் எடுத்துட்டு நமக்கு ஒரு ஜலம் கொடுக்குறா, அதுக்கு மினரல் வாட்டர்னு பேர். இது எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த மினரல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இப்போ பாருங்கள் இந்த தண்ணியை குடிங்கோ, அது மினரல் வாட்டர்னு பேர். எதுக்கு இது சொல்ல வந்தேன், அந்த கோல்டு அதுக்குள்ளே இருக்கா. இப்போ யோசிச்சு பாருங்க, ரத்னாகரன்னு கடலுக்கு பேர். வாஸ்தவமாக அதில் ரத்னங்கள் இருக்கு, ஆரம் இருக்குது, ஏயு இருக்குது, அர்ஜென்டம் இருக்குது, ஏஜி இருக்குது. அது செலவழிக்கிறதுக்கு நம்ம போகிறதில்ல. அந்த மாதிரி இப்போது ஒருத்தருக்கு சங்கு, நான் சங்கை மேலே ஒரு கார்ட்போர்டில் கவர் பண்ணுறேன், இந்த பக்கம் கவர் பண்ணுறேன், இந்த பக்கம் கவர் பண்ணுறேன். சென்டரில் அந்த சங்கோட மேல் பகுதி மட்டும் ஸ்கொயர் மாதிரி தெரியுது. ஏன்னா கவர்ட் இட் இன் சச் அ வே. பார்க்குறவர் என்ன சொல்லுவார், வெள்ளீம்பர். சங்கு சிலதெல்லாம் பார்த்துருக்கேளோ, நல்லா ஒரு மாதிரி பளபளான்னு இருக்கும், சிலது ஒரு மாதிரி சில்வரிஷாகவே இருக்கும். சில்வர் அப்படிங்கிறார். நான் கார்ட்போர்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறோன்னே இது சில்வர் இல்லை, இது சங்கு. ஆனால் அவர் சொன்னது தப்பு இல்லையே. அந்த வெள்ளிக்கு என்ன தன்மை இருக்கோ இதுக்குள்ள அந்த தன்மை இருக்கு. அந்த வெள்ளியும் இதுக்குள்ள இருக்கு. ஆனால் அதை பிரித்து காண்பிக்க முடியாதனால இதை நான் வெள்ளியாக யூஸ் பண்ண முடியாது. அதனால ராமானுஜர் என்ன சொன்னார், ஒரு காணல் நீ தெரியறது தெரியல அதனால இந்த உலகத்தை பொய் மித்யான்னு சொல்லணுங்கிறது இல்லை. எல்லாத்துக்குள்ளேயுமே சத்தியம் இருக்கு. ஏன்னா இது அத்தனையுமே பிரம்மத்தினுடைய அங்கம். சங்கரர் சொன்னது பிரம்மத்தை தவிர்த்து ரெண்டாவது இல்லை, அத்வைத்தம் ரெண்டாவது கிடையாது. ராமானுஜர் சொன்னது அத்விதீயம். இந்த சேதனா சேதனங்களோடு கூடிய பிரபஞ்சத்தை தன் உடம்பாக கொண்ட பிரம்மத்துக்கை போல் ரெண்டாவது கிடையாது. புரியுறதா? இப்போ இதெல்லாம் இது பகவானுடைய உடம்பு. பகவானுடைய உடம்பு, அந்த உடம்புக்கு ஒரு அந்தராத்மா இருக்கும் இல்லையா, அதுதான் பகவான். இது மாதிரி ரெண்டாவது கிடையாது. இப்போ புரியுறதோ? இந்த மாதிரி இந்த உலக இந்த சேத்தன சேத்தனங்களோடு கூடிய தன்னுடைய சரீரத்தோடு கூடிய பகவானுக்கு ஈக்குவலாவோ சேமாவோ இன்னொன்று கிடையாது. அதுவும் அத்வைத்தம். அதனால இவரும் ஒரு அத்வைதம் கொடுத்துருக்கார், அவரும் ஒரு அத்வைதம் கொடுத்துருக்கார். ரெண்டு அத்வைத்தமும் கொடுத்துட்டா நம்ம குழப்பம் வந்துடுமே இல்லையா. அதனால அவர் என்ன சொல்லிட்டார், மாயா விசிஷ்ட அத்வைத்தம், இது குணவிசிஷ்ட அத்வைத்தம். அதனால இப்போ மாயா விசிஷ்ட அத்வைத்தப்படி இவர் என்ன சொல்றார், மகதஹங்கார தன்மாத்திர பேதைஹி, மகத்து அகங்காரம். பொதுவாக சித்தாந்தம் ஃபிலாசபி கிளாஸுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். காலங்காரத்தால் எடுக்கிறது ரொம்ப ஒரு பெரிய ரிஸ்க் அது. அதனால மகதஹங்கார தன்மாத்திர பேதைஹி அப்பி பூத கிராமேந்திரியாத்யைஹி, பூத கிராம இந்திரியாதைஹி, பஞ்ச தன்மாத்திரங்கள், பஞ்சபூதங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள் இதெல்லாம் எடுக்கிறார். பூயஹா ஆத்மனா காலசக்தியா, இதெல்லாம் நான் நிறைய உபன்யாசத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மகத்து அகங்காரம் மூல பிரகிருதி இதுலேருந்து எப்படிலாம் வருதுன்னு அதெல்லாம் அப்பப்போ கேட்டுங்கோ. அது எந்த உபன்யாசத்து இருக்குன்னு கேட்டேன்னா எனக்கு சட்டுன்னு சொல்ல தெரியல. விஷ்ணு புராணம் டாப்பிக்கை போட்டு முதல் 2 லெக்சர் கேளுங்கோ, முதல் 10 தசகம் நாராயணியத்தை கேளுங்கோ, எல்லாத்தையும் அங்கே சொல்லியிருக்கேன். அதனால பூயஹா ஆத்மனா காலசக்தியா, உன்னுடைய அனுகிரகத்தால் காலச்சக்கரம் ஓடும்போது துவம் சம்ஹிருத்ய சர்வம், எல்லாத்தையும் சிருஷ்டி காலத்தில் மகத்து அகங்காரம் தன்மாத்திரைகள் அதை எல்லாத்தையும் சிருஷ்டிச்சுட்டு அத்தனையும் தனக்குள்ளே போட்டுக்கிறார். துவம் சம்ஹிருத்ய சர்வம், நீ எல்லாத்தையும் உனக்குள்ளே போட்டுக்கிறியே. எப்படி? நான் நேற்று ஒரு மயிலின் எக்ஸாம்பிள் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? உபன்யாசம் ஆரம்பித்து 1.25 மணி நேரத்தில் இந்த ஆண்மயில் பெண்மயிலை சொல்லி, ஆண்மயில் தோகை விரிச்சாடும், பெண்மயில் போகிறோன்னு சொல்லிட்டானா அதுக்குள்ளே லைக்கும். இவர் இன்னொன்று சொல்கிறார், ஒரு ஆமையானது காலு மூஞ்சி எல்லாத்தையும் நீட்டி வச்சுக்கும், நம்ம கிட்டக்க போய் அதை அப்படி தொட்ட உடனே அப்படியே தனக்குள்ளே உள்ள சுருக்கிக்கிறது பாருங்க. அதுதான் இவ கமட்டஹா பதானி, சிருஷ்டித்த உலகத்தை ஒரு காலத்தில் உனக்குள்ள அடக்கி வச்சுக்கிறியே. பாசி வீத்திமீரஹா, அதனால வீத்திமீரஹா, திமிரம்னா இருட்டுன்னு அர்த்தம். அதனால பாசி வீத்திமீரஹா, இருட்டு இல்லாமல் செய்து அதை பளபளக்க வைக்கின்றாயே. கம்பீரே தமசி ஜாயமானே. இப்போ என்னன்னா இதெல்லாம் ஆன உடனே அப்படியே ஒரு இருள் சூறும். பெருமாள் இருக்கிற வரைக்கும் ஒரு வெளிச்சம் இருக்கு.
அவர் அப்படியே தனக்குள்ள தியானம் பண்ணிட்டு உள்ள அடக்கி வச்சுருக்காருன்னு வச்சுக்கோ, தேர் இஸ் ஒன்லி டார்க்னஸ். அப்புறம் திடீர்னு லைட். இந்த வெஸ்டர்ன்ஸ் ரிலிஜன்ஸ்லாம் சொல்லுவாங்க, லெட் தேர் பி லைட் அப்படின்னு அவர் சொன்னாராம். அந்த மாதிரி அந்த இடத்துல அப்படியே ஒரு வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் வந்த உடனே அவர் உலகத்தை அப்படியே பகுஸ்யாம் பிரஜாயேதி, இந்த உலகம் பலவேர் ஆகட்டும்னு சொன்ன உடனே அப்படியே பூமி ஆகாசம் எல்லாம் வருது. அந்த பூமிக்குள்ளே ஆசியா வருது, ஆசியாக்குள்ளே பாரத தேசம் வருது, பாரத தேசத்துக்குள்ளே ஒடிசா வருது. நம்ம வாங்குகிற வஸ்து, வாங்க போகிற வஸ்து எல்லாம் வந்துடுத்து. அதனால் கம்பீரே தமசி ஜாயமானே, அப்பேற்பட்ட பகவானே, எவனுடைய குணபராக்கிரமங்கள் சொல்ல முடியாதோ அப்பேற்பட்ட பகவான் சிருஷ்டித்து காத்து அழித்து தனக்குள்ள அடக்கமாக ஒரு கமட்டம் போல் ஒரு ஆமையைப் போல் வைத்து கொள்கின்ற பகவானே, தே தஸ்மை நமஹா, உனக்கு நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு 4வது ஸ்லோகத்தில் எடுத்தார். 5வது ஸ்லோகம், சப்த பிரம்மேதி கர்மேத்யனுரிதி பகவன் கால இத்யாலபந்தி த்வாமேகம் விஸ்வஹேதும் சகலமயதயா சர்வதா கல்ப்யமானம் வேதாந்தைர்யத்து கீதம் புருஷ பரிச்சிதாத்மாபிதம் தத்து தத்வம் प्रेक्षा मात्रेण मूल प्रकृति विकृति कृत कृष्ण तस्मै नमस्ते. हे भगवन् कल्प्यमानं सर्वथा, அதாவது ரசிக்கலாம் பல்வேறு விதத்தில். கல்பியமானம் சர்வதா, இப்படி வேணாலும் நம்ம அவரை வியூகிச்சு பார்க்கலாம். சகலமயத்தையா, எல்லா இடத்திலும் வியாபிக்கக்கூடிய உன்னை எப்படி வேணாலும் நினைச்சு பார்க்கலாம். ஆலபந்தி துவாம் ஏகம், எல்லோரும் உன்னை பற்றி மட்டும்தானே சொல்றா நினைக்கிறா. விஸ்வஹேதும் சப்த பிரம்மேதி, இப்போ உலகத்துக்கு காரணமாக இருந்தது எது அப்படிங்கிறதுல நிறைய தியரிஸ் இருக்கு. விஸ்வஹேதும் உலகத்துக்கு காரணமாய் சப்த பிரம்ம இதி முதல் தியரி, சப்த பிரம்மம்னு ஒன்று உண்டு. அடுத்தது கர்ம இதி, கர்மா தான் 2வது காரணம்னு இருக்கு. அணுஹு ஆட்டம், அட்டாமிக்கா இருக்கு. இதி காலஹா இதி, காலம்தான் காரணம் அப்படின்னு ஒன்று இருக்கு. எது கீதம் வேதாந்தைஹி து, வேதாந்தத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அணுதான் காரணமா, காலம்தான் காரணமா? எது காரணம்? புருஷ பர சிதாத்மாபிதம், புருஷ பர சித்து ஆத்மா அபிதன். எது காரணம்? புருஷனா. அடுத்தது பர சித்து ஆத்மன், எல்லாமே சாமானிய வாச்சக சப்தங்கள். அதனால தத்து தூ தத்துவம், அந்த தத்துவமானது மட்டும் மூல பிரகிருதி விகிருதி கிருத்து. மூல பிரகிருதி விகிருதி, தாயாருக்கே இந்த பேருண்டு. பிரகிருதிம் விகிருதிம் வித்யாம். லக்ஷ்மி அஷ்டோத்திரத்துக்கு நான் அர்த்தம் சொல்லியிருக்கேன். நீங்கள் போய் யூடியூப்ல லக்ஷ்மி அஷ்டோத்திரம்னு போட்டேன்னா சொல்லியிருப்பேன். பிரகிருதி அப்படின்னா எது மற்றவைகளுக்கு காரணமோ, எது தான் காரணம் இல்லாமல் இருக்கோ. விகிருதி எது எல்லா இடத்துலேருந்து தான் வந்திருக்கோ, எதுக்கப்புறம் இன்னொரு பிரகிருதி கிடையாதோ அது விகிருதி. அதனால மூல பிரகிருதி விகிருதி கிருத்து பிரேக்ஷா மாத்திரேன, வெறும்னு ஒரு பார்வையினால் பெருமாள் பார்த்தா அது நடக்கும். ஹே கிருஷ்ண நமஹா தே தஸ்மை, பெருமாள் பார்த்து நினைத்து சங்கல்பத்தால் இந்த உலகம் சிருஷ்டிக்கும். அது மூல பிரகிருத்தியா விகிருத்தியா பரவா சித்தா ஆத்மனா அணுவா காலமா கர்மாவா இல்லாட்டா மேலே இருக்கக்கூடிய சப்த பிரம்மமா அப்படின்னு விசாரம் பண்ணிகிட்டே இருக்கா. ஏன்னா வேதம் ஒன்று தான். இதில் செட்டியார் வேதம், முதலியார் வேதம், செட்டி வேதம், நம்பூதிரி வேதம், ஐயர் வேதம், ஐயங்கார் வேதம் எதுவுமே கிடையாது. வேதம் ஒன்று தான். அதை எப்படி நம்ம ஆச்சாரிய புருஷாள் வியாக்கியானம் பண்ணியிருக்கா, எந்த வியாக்கியானத்துக்குரிய சித்தாந்தத்தை நம்ம கடைப்பிடிக்கிறோம், கடைப்பிடிக்கக்கூடிய எந்த சித்தாந்தம் நமக்கு புரியறது, புரிஞ்ச எந்த சித்தாந்தம் நீடிச்சு நிலைக்கிறது, இவ்வளோதான் வித்தியாசம். ஏன்னா இப்போ ஸ்மார்த்தரா பிறந்தவர் அத்வைத்தியாக தான் இருக்கணுங்கிறது இல்லை, வைஷ்ணவரா பிறந்தவர் விசிஷ்டாத்வைத்தியாக தான் இருக்கணுங்கிறது இல்லை. எவ்வளவோ ஸ்மார்த்த குடும்பத்தில் வந்தவாளுக்கு ராமானுஜ சித்தாந்தம் பிடிச்சு வந்தவா இருக்கா. எத்தனையோ வைஷ்ணவ குடும்பங்களில் பிறந்தவாளுக்கு அத்வைத்த சித்தாந்தத்துக்குரிய அந்த லெக்சர்ஸ் எல்லாம் பிடிச்சு போவா. அதனால சித்தாந்தம்ங்கிறது இந்த குடும்பத்தில் பிறந்தால் இந்த சித்தாந்தம் தான் இருக்கணுங்கிறது இல்லை. ஒன்றும் இப்போ நான் ஒரு அத்வைத்தா லெக்சர் அட்டென்ட் பண்ணுறேங்கிறதுக்காக நான் அத்வைத்தியாக மாறிட்டேங்கிறது இல்லை, விசிஷ்டாத்வைத்த லெக்சர் கேட்குறேங்கிறதுக்காக விசிஷ்டாத்வைத்தியாக மாறிட்டேங்கிறது இல்லை. ஏன்னா ஃபிலாசபி இஸ் பெட்டர் அண்டர்ஸ்டுட் ஒன்லி வென் ப்ராக்டிஸ்ட், இல்லையா? இப்போ நான் ஒரு அத்வைத்தின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னுடைய செருப்பு காணாமல் போயிடுது, நான் என்ன நினைக்கிறோம், அது மித்யா. மித்யா காணாமல் போயிடுத்து தானே நடந்து வரணும். செருப்பு இங்கே தானே விட்டேன் அப்படிங்கச்சி அத்வைதம் போயிடுது.
இங்கேயும் மித்யா, செருப்பும் மித்யா. அது எப்போ கவலைப்பட முடியாதே. இப்போ விசிஷ்டாத்வைத்தியாக இருந்தால் என்ன பண்ணணும்? அத்தனையும் பகவானுடைய உடம்புன்னு நான் பார்க்கணும். கரெக்டாக? அதனால் இப்போ வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம், ஏதோ ஒரு வஸ்துவை வாங்குகிறோம். அந்த வஸ்துவை வாங்கும்போது அவர் பணம் கேட்குறார். நான் விசிஷ்டாத்வைத்தியாக இருந்தால் என்ன சொல்லணும்? இதை பாருங்கோ, நீங்களும் பகவானுடைய உடம்பில் இருக்கீள், இந்த வஸ்துவும் பகவானுடைய உடம்பில் இருக்குது, நானும் பகவானுடைய உடம்பில் இருக்கேன். என்கிட்ட நீங்கள் பணம் கேட்குறேன், இந்த பணமும் பகவானுடைய உடம்பு. ஒரே உடம்புல இப்போ கை, நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கா மாதிரி, இந்த இடத்துல கை, இந்த கைக்கு ஏதோ கொடுக்கணும்னு நினைக்கிறது. இப்போ இந்த கைக்கு ஏதோ ஒரு வஸ்து, இப்போ நம்ம ஏதாவது மிக்சர் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி கையில் வாங்கிட்டு இப்படி போட்டு இப்படி தானே சாப்பிடுவோம். இப்போ இந்த கைக்கு கொடுத்துட்டோங்கிறதுக்காக இந்த கை பணம் ஏதாவது இந்த கைக்கு கொடுக்குமோ? கொடுக்காது. இப்போ நானும் அவரும் பகவானுடைய உடம்பு, அவர்கிட்டே நான் ஒரு வஸ்து வாங்கியிருக்கேன், எதுக்கு பணம் கொடுக்கணும்? நல்லா இருக்கு இல்லையா அந்த விசிஷ்டாத்வைத்தம்? அதனால் இப்படியோ நான் வாதம் பண்ணலாமே. அத்வைத்தமாக இருந்தால் செருப்பு காணாமல் போனால் செருப்பு தானே மித்யா, பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா, உலகத்தில் எல்லாமே மித்தி அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறதில்லை. அதனால் அத்வைத்தா லெக்சர்ஸ் கேட்குறேன், விசிஷ்டாத்வைத்தா லெக்சர்ஸ் கேட்குறேங்கிறதுக்காக நம்ம அத்வைத்தியாக மாறிட்டோங்கிறது இல்லை. How much of it we have realized and we are following is another question. அதனால் ஸ்மார்த்த வைஷ்ணவாளில் இந்த அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், சைவம், வைணவம் எல்லா ஸ்மார்த்தாலும் சைவாள், எல்லா வைஷ்ணவாலும் வைஷ்ணவாள், ஐயங்காரெலாம் வைஷ்ணவாள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கவே முடியாது. ஸ்மார்த்தாலும் கிட்டத்தட்ட வைஷ்ணவா தான். அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹான்னு தான் சொல்கிறா. ராமாயண மகாபாரதம் கீதையில் தான் அத்தனையும் தியானமாக இருக்குது. பேரெல்லாம் ஸ்ரீனிவாசன், ராமராஜ். எந்த விதத்தில் எந்த பேதம் வந்துடுத்தோ? ஒரு பேதமும் இல்லை. இப்போ பேதம் எதில்? வெறும்னு ஒரு வச்சுக்கலாம், இந்த 18 முழம் கட்டிக்கிறதுல வித்தியாசம் இருக்குது. வேறு என்ன வித்தியாசம் இருக்குது? வேறு ரிச்சுவல்ஸ் கொஞ்சம் இந்த மாதிரி சில நம்ம பெரியவாள்லாம் கடைப்பிடிச்ச சில கர்மாக்களில் வித்தியாசம் இருக்குமே ஒழிய ஒரு பெரிய பேதம்னு ஒன்று கிடையாது. இன்னும் போக போக இன்னும் பேதமும் இருக்க போகிறதில்ல. இப்போ இருக்க போகிறத பார்த்துட்டேன்னா இன்னும் போக 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 இந்த பேதம் என்னன்னே தெரிய போகிறதில்ல. இதெல்லாம் அந்த காலத்தில் சொல்லுவா. இந்த டைனோசர்ஸ் பற்றிலாம் படிக்கணும் பாருங்க, அந்த மாதிரி அந்த காலத்தில் இருந்தாளாம் அவள்லாம், என்னவோ அவளை பற்றிலாம் பேசிக்கிறான். பிற்காலத்தில் இருக்கக்கூடியவாள்லாம் அப்படி அவள்லாம் வந்து விபூதி இட்டுப்பாளாம், இவாள்லாம் திருமண் இட்டுப்பாளாம். அதெல்லாம் எப்படி இருக்கோன்னே தெரியல. இல்லை கல்வெட்டுலலாம் பார்த்து தெரிஞ்சுப்பா. இப்போ நம்மளாம் இப்போ கோவில் போயிட்டு வரோம் இல்லையா, இப்போ நம்ம கோவில் போன ஃபோட்டோ எங்கேயாவது பூமி கீழே புதஞ்சு போயிடும். இப்போ புதஞ்சு போய் ஒரு 60-70 வருஷத்துக்கு கழிச்சு இப்படி தோண்டி எடுக்கும்போது இந்த ஆர்கியலாஜிக்கல் சர்வே எல்லாம் பண்ணும்போது இந்த குரூப் ஃபோட்டோ கிடைக்கும். அதை நல்லா ஜூம் பண்ணி பார்ப்பா, இவர் என்னவோ இட்டுன்னு இருக்கார். ஓஹோ, இவாளை தான் வைஷ்ணவான்னு சொல்லுவா போல இருக்கு, இவாளை தான் சைவாள்னு சொல்லுவா போல இருக்கு. அந்த காலகட்டம் வருதா இல்லையா பாருங்க. இப்போ போகிற இதை பார்த்தா இப்போ வந்து இனிமேல் திருமண் காப்பை இன்னொரு 10 வருஷத்துக்கு வாங்கி வச்சுன்றது பெட்டர். திருமண் கட்டி எல்லாம் அப்புறம் யார் வாங்குவா யார் விற்பானே நமக்கு தெரியாது. அதனால் இப்போ வந்து இந்த சித்தாந்த பேதம் வந்து என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ரொம்ப கவலையே விசாரமே பண்ண வேண்டாம். ஏன்னா எவ்வளோ நமக்கு புரிய போகிறது, எவ்வளோ நம்ம கடைப்பிடிக்க போகிறோம், அதுலேயே ஒரு கேள்வி வருது. அதனால் ஹே கிருஷ்ண நமஹா தே தஸ்மை